ஹலோ. சாமி கூப்பிட்டீங்களா? ஆமா, இப்பதான் ஓ, சரி சரி. இந்த அம்மா நடக்க கூட முடியல, ரொம்ப ப்ராப்ளம் அப்படி சொன்னாங்க. ஓ, உடனே நான் சொன்னேன், சுண்ணாம்பு எடுத்து மார்லையும் முதுகுலையும் தடவுங்க அப்படின்னு. தடவிட்டு அப்புறம் தண்ணியை குடிங்க அப்படின்னு. ஓ, இப்ப 71 வயசுல 2 வீலர் ஓட்டுறா. ஆகச் சிறப்பு. கொதிக்க வச்சு குடிக்கிற அந்த சுண்ணாம்பு தண்ணியில் அவ்வளோ விசேஷம் இருக்குங்கிறீங்க. கார்பனேட்டா மாறிடுச்சுன்னா அந்த சுண்ணாம்புக்கு நம்ம உடம்ப எரிக்கிற தன்மை போயிடும். இயற்கையிலே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினீரை பல ஆண்டுகள் குடிச்சிருக்கிறேன். அது போல் இயற்கையிலே கருப்பட்டி சாப்பிட்ற மக்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்கா இருக்கேன். பதினீர் காய்ச்சி தான் கருப்பட்டி எடுக்கிறாங்க. என்னுடைய கிராண்ட்மாவனுடைய அம்மா நீண்ட ஆயுளோட வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் பதினீர் குடிச்சு வளர்ந்தவங்க. பதநீர் குடிக்கும் போதே இந்த கால்சியத்தை கார்பனேட்டா மாத்தி ஊத்தி பாத்தீங்கன்னா அது இன்னும் விசேஷ பலனை கொடுக்கும்ன்றது என் கருத்து. எந்த ஒரு சுண்ணாமும் கொதிச்சுடுத்தினாலே கார்பனேட்டா மாறிடும். அட் சேம் டைம் கல்லை நம்ம கொதிக்க வைக்கிறோமான்னு எனக்கு தெரியல. கல்லை கொதிக்க வைக்கிறல, கல்லுங்கிறதுல சுண்ணாம்பு சேராது. சுண்ணாம்பு சேர்த்துட்டீங்கன்னா பதினீர். அதான் பதநீரை கொதிக்க வைக்கிறோமா? பதநீரை கொதிக்க வைக்கிறதுல. ஆனா அந்த ஹீட் பண்ணாதான் அது கார்பனேட்டா 100% மாறும். இல்லன்னா என்ன ஆகுனா some percentage சுண்ணாம்பு சுண்ணாம்பாவே இருக்கும். அந்த பதநீரையே டைரக்டா கலக்கும் போதே கார்பனேட்டா மாறின தண்ணியோட அது கலக்கட்டுமே அப்படின்னு சொல்றேன். பதநீர் இறக்குறதுனுடைய ப்ரொசீஜர் என்னன்னா, சுண்ணாம்பு அந்த களையத்தினுடைய உட்புறத்துல தடவிடுவாங்க. அது சொல்லுவாங்க. அது சொட்டு சொட்டா இறங்கி அந்த மண்கலத்தில் உட்புறத்தில் உள்ள சுண்ணாம்போட வினைபுரிந்து அது இனிப்பு பதார்த்தமா மாறிடுது. இல்லைன்னா புளிச்சு போய் கல்லா மாறிடும். அதன் பிறகு நீங்க அதை சுட வச்சு கொடுத்தால் மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால சுவையா அப்படியே சாப்பிட்றாங்க. பட் நம்ம லைட்டா சுட வச்சு ஆற வச்சு நம்ம குடிக்கிறோம்னா சித்த மருந்து மாதிரி குடிக்கலாம். இல்லைன்னா இன்னும் நல்லா காய்ச்சி அதை கருப்பட்டி ஆக்கி அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அப்பைக்கப்ப சுக்குமல்லி காப்பி இதுகள் போடுறப்ப வெள்ளை சீனியை போடுறதுக்கு பதிலாக இதை போட்டு நம்ம சாப்பிடுற ஒரு அமைப்புக்கு வரலாம். இப்ப எங்கிட்ட இந்த கருப்பட்டி வெல்லம் இருக்கு. அது வாங்கி பல காலம் ஆறுது. ஆனா இது வரைக்கும் கெட்டு போல. நல்ல சுத்தமான கருப்பட்டி, சுத்தமான நாட்டு சர்க்கரை, சுத்தமான தேன், இதுகெல்லாம் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடியது கிடையாது. அதனாலதான் வள்ளல் பெருமான் இந்த நாட்டு சர்க்கரை இந்த தேனை எல்லாம் சேர்க்க சொல்றாரு. தேக ஆரோக்கியத்தை நீட்டிப்பு பண்ணுதுங்கிறாரு. ஆனா இதையெல்லாம் சுகர் வர்றதுக்கு முன்னால செய்யணும். சுகருக்கு இந்த கால்சியம் கார்பனேட் தண்ணி ஃபார்ம்ல உடம்புல போக போக அந்த சுகர்ன்ற விஷத்தை முறிச்ச உடனே, விஷம் போன உடனே எல்லா சுகரும் நல்ல சர்க்கரையா மாறி எனர்ஜி ஆட்டலாம் மாறிடுறது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா சுண்ணாம்பு அந்த பதநீர்ல மிக்சிங் ஆகிறப்ப அதை நல்ல சுகரா மாத்துது. நீங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சுண்ணாம்பு தண்ணியை குடிச்சேன் சார், என்னுடைய சுகர் எல்லாம் போய் இப்ப நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆமா, குளுக்கோமா இல்லைன்னு சொல்லிட்டானே. குளுக்கோமா மருந்த நிறுத்தியே கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு மேல ஆகுது. நம்முடைய உறவினர்கள் வயசானவங்களுக்கு சுகர் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சுண்ணாம்பை நல்ல தண்ணியில போட்டு நல்லா சுட வைத்து இருத்து அதை காலையிலையும் மாலையிலையும் பருகுங்கள், உங்களுக்கு சுகர் போயிரும்னு துணிச்சலா சொல்லலாமா? பர்சனல் கேன்வாஸ் எவ்வளவு வேணா பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் யாராவது நண்பர்கள் இருந்தாங்கன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் சுண்ணாம்பு தண்ணீரை குடிச்சு சுகர்ல நிவர்த்தி ஆகி மிக ஆரோக்கியமா வந்திருக்கிறாரு. அவர் அடிக்கடி என்று சொல்றாரு. அதனால நீங்க கொஞ்சம் பரீட்சை பண்ணி பாருங்க. கொஞ்சம் சுண்ணாம்பு ஒரு மிளகளவு எடுத்து தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா சுண்ட காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்க. சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஒரு நெல்லிக்காய் எடுத்தாதான் அவனுடைய மாபெரும் இன்சுலின் போடுறாங்க சார். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க, சுகர் உள்ளவங்க வேற யாராவது சாப்பிட்டு சார் உண்மையிலேயே சுகர் நல்லா போயிடுச்சு, எனக்கு நல்லா இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? என்னுடைய சம்பந்திக்கே சுகர் இருக்கு, அவங்களுக்கு போயிடுச்சு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பூரணமா நிவர்த்தி ஆயிருக்கா? எனக்கு அட் ஏஜ் ஆஃப் 35 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா வெளியே காட்டாது, உள்ளுக்குள்ளே இருந்தது. அது குளுக்கோமா வரைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அது போச்சு. இந்த சுண்ணாம்பு பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. அட் ஏஜ் ஆஃப் 62 தான் அதை கண்டுபிடிச்சேன். அது 66க்குள்ள நான் என் உடம்புல தண்ணீர் வடிஞ்சு. இப்போ எத்தனை ஆண்டுகள் நீங்க சுண்ணாம்பு தண்ணீர் குடிச்சிட்டு வரீங்க? ஒரு 1.25 வருஷமா சாப்பிட்றேன். உங்க உடம்புல இப்ப ரொம்ப ஆரோக்கியமா ஃபீல் பண்றீங்களா? இப்போ கூட தோட்டத்துக்கு போனா 8 மணி நேரத்துக்கு கம்மி இல்லாம வேலை செய்வேன். வாவ். ஆனா ஒரு காலத்துல பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாம கிடந்திருக்கீங்க. டாய்லெட் போனா 2 கொம்பை வச்சு பேலன்ஸ் பண்ணி நடந்து போனோம். ஆனால் இப்ப நீங்க தோட்டத்துல போய் 8 மணி நேரம் வேலை பார்ப்போம்னு சொல்றீங்க. ஆமா, கொம்பு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. காரணம் இந்த சுண்ணாம்பு தண்ணீருடைய பயன்பாடு தான்ங்கிறீங்க. ஆமா. இப்போ எனக்கு இந்த முட்டு சேஞ்ச் பண்ற ஆளு ஒருத்தன் இருக்கான். அவங்கள ஒரு 2 பேருக்கு கொடுத்துருக்கேன். முட்டி நீ சேஞ்ச் பண்ண வேண்டாம், அதே முட்டியை ஒரிஜினல் முட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தன் என்ன பண்ணிடுறான்,
வெறும்ன சுண்ணாம்பு பச்சையா இது பண்ணி ஆஹா. அது தெளிய வச்சு அந்த தண்ணியை போய் குடிக்கிறோம். அந்த பைத்தியார் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு, நான் நெட்ல படிச்சேன், ஆஹா. சுண்ணாம்பு கொதிக்க வச்சு அது கார்பனேட்டா மாறிடுறதுன்னு. சுண்ணாம்பு சத்தா போச்சுன்னா உடம்புல நல்லா இருக்குமே சொல்லிட்டு ம். நான் அதை கலக்கிட்டு அந்த பிளெயின் வாட்டர் எடுத்து மத்த ஜூஸ் சாப்பாடோட கலந்து சாப்பிடுறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காத, ம். சமயத்துல அது வயித்தை போய் சுட்டுடும். ம். அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத. பாலிசியை கார்பனேட்டா மாத்திட்டு சாப்பிடுறதுதான். நிறைய பேருங்க தப்பா அப்படி பண்ணி தொண்டையை சுட்டுன்ட்டு என்ன வந்து கேக்குறாங்க. கேட்கும் போது நீ ஏமா அப்படி பண்ணேனாக்கா, தூக்கி எறிகிற சுண்ணாம்பு தண்ணியும் சாத்துல போட்டு ரசிச்சு சாப்பிட்டுட்டேன்றாங்க. இதுக்கு என்ன சொல்லுங்க? ஏன்னா நம்ம ஒண்ணு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டு மாட்டிட்டு கிடப்பாங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன், தக்க மருத்துவ ஆலோசனையுடன் சாப்பிடவும் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஒரு அளவோட நம்ம முன்னோர்கள் கூட வெத்தலையில கூட சுண்ணாம்பு சேர்க்க சொல்லி சாப்பிட்டுருக்காங்க. நம்ம பதனி சுண்ணாம்பு சேர்த்து சாப்பிட்டவங்க ஆரோக்கியமா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து கால்சியம் ஒரு அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. இந்த கால்சியம் ஏற்கனவே உடம்புல எவ்வளவு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுறது இன்னும் கொஞ்சம் உத்தமமா இருக்கு இல்லையா? ரொம்ப சிம்பிள். அவனுக்கு பிளட் கவுண்ட் எவ்வளவுன்னு கேளுங்க. 5, 6, 8, 10 இவ்வளவுதான் இருக்கும். 12 புள்ளி 13 புள்ளியில இருக்கணும் சட்டப்படி. ஓகே, நான் சொல்றது கால்சியம் கவுண்ட்டுக்கு இப்போ வந்து டெஸ்ட் இருக்கு. ஆமா, அது வந்து ஒரு அளவுக்கு மேல போறது நல்லது இல்ல, ரொம்ப அளவுக்கு மேல போறது நல்லது இல்லங்கிறது தான். நீங்க இந்த சுண்ணாம்பு நீர் குடிச்சீங்கன்னா அது அளவுக்கு மீறி போறதே இல்ல. கால்சியம் டேப்லெட்டும் இது கிடையாது. இது வந்து கார்பனேட். இந்த கார்பனேட் நம்ம உடம்புல எதுவுமே பண்றது இல்லன்றதுதான் உண்மை. ஓஹோ. இது பச்சையா சாப்பிடுறவனுக்கு திரும்பி அந்த சுண்ணாம்பு சாப்பிடுற எஃபெக்ட் வந்துடும். ஆனா நீங்களே இந்த கார்பனேட்டை குடிச்சு பாருங்க, தோட்டத்துல போய் வேலை செஞ்சு பாருங்க, கொஞ்சம் கூட உடம்புல அலுப்போ சலிப்போ இருக்காது. அது நீங்க பிராக்டிக்கலா முயற்சி பண்றதோட இல்லாம இன்னும் கரெக்டா சொல்லட்டுமா, இதை விட ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. எத்தனையோ பேர் வீட்டுல இந்த பசங்களுக்கு மென்சஸ் பீரியட்ல ஓவர் பெயின்ல துடிப்பானுங்க. கால்சியம் இந்த மாதிரி கார்பனேட்டா மாற்றி சாப்பிட்டவங்களுக்கு அந்த பெயின் இம்மிடியேட்டா நின்று இருக்கு. அதாவது வழியில சிரமப்படுறவங்க வந்து சுண்ணாம்பு சுட வச்சு தண்ணீர் குடிச்சாச்சுன்னா நிவர்த்தி ஆகுதுங்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அந்த சுழற்சி வந்து முன்னாலேயோ பின்னாலேயோ ஒயிட் டிஸ்சார்ஜ், அந்த டிஸ்சார்ஜ் வராது. நம்பர் 1. அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 28 டேஸ்னா 28th டே கரெக்டா வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு அந்த ரத்தம் வேஸ்ட் ஆகுது, 1 டம்ளர் தான் ஆனா இல்ல 1/2 டம்ளர் தான் ஆனோம்னா கரெக்டா 1/2 டம்ளர் ஆனோன்னு நின்னுடும். மற்றவங்களுக்கு ஓவரா கூட்டும், இல்ல நம்பர் ஆஃப் டேஸ் 5 டேஸ்க்கு 6 டேஸ் 7 டேஸ் போகும். இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க குழந்தை பெத்துக்கிட்டா என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கும் இது அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் ஏன் இந்த குழந்தைங்கலாம் நல்ல ஆற்றல் உள்ள ஒரு ஆன்மாவை பெத்து எடுக்க முடியலன்னா தன்னுடைய ஹார்மோன்ஸை ஒழுங்குபடுத்திக்கலன்றதுதான் உண்மை. இதை நான் கண்டுபிடிச்சு மக்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க ஆமா எனக்கு மாற்றமா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. போலியோ அட்டாக் பண்ண ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வீல் சேர்ல உட்காந்து தானே போனோம். ஆமா, நல்ல நாலேஜ் அதுக்கு. இப்போ இது சொன்ன உடனே ஆஹா என்னால 32 வேலை அட்டன் டைம் செய்ய முடியாது அப்படின்றா. காலையில மட்டும் சாப்பிடலாமா இல்ல காலையிலயும் மாலையிலயும் சாப்பிட சொல்லலாமா? இப்போ நீங்க கார் ஓட்டிட்டு பெங்களூர் போறீங்க, எவ்வளவு பெட்ரோல் போட்டு போவீங்க? அது அந்த தொலைவுக்கு ஏற்ற பெட்ரோல் போட்டுக்கிற வேண்டியதான். அதே மாதிரிதான் இது. உடம்ப போட்டு தேய்ச்சா அதிகமா குடி, இல்ல எனக்கு ஒன்லி உட்காந்து வீட்டை விட்டு நகர்ற வேலை இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி குறைச்சு குடிச்சுக்கோ. அதிகமான உடல் உழைப்பு இருந்தாலும் அதிகமா குடிச்சுக்கோ. ஃபேனு கடியில உட்காந்துக்கு இருந்தா ஒரு காலையில ஒரு சின்ன ஒரு கப்ல ஒரு டீ குடிச்ச மாதிரி, டீ மாதிரி சாப்பிட்டு. ஆனா நீங்க வந்து இந்த சுகர் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு கொடுக்க சொல்றீங்க. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக வேண்டி ஒரு மிளகு அளவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி இல்ல, அவங்களுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு கொடுத்தாதான் உடம்பு ஃபுல்லா விஷம் பரவி இருக்கு. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு. அமிர்தம் என்னது? சுகர் தான், சக்கரை தான் நஞ்சு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சக்கரை தான் அமிர்தம் நினைச்சுக்கிறோம். அது கிடையாது. அறுசுவையில 2 சுவை தான் வேற வேற. உப்பு வேற, ஸ்வீட்டு வேற. ஆனா மீதி எல்லா சுவையுமே இனிப்பு நோக்கி நகருது. இப்ப வேப்பங்காய் இருக்கு, பழமாய் சாப்பிட்டுருக்கா இல்லையா? சாப்பிட்டுருக்கோம். நிறைய வேப்பமரம் கிராமத்துல சாப்பிட்டுருக்கேன். நல்லா தித்திப்பா இருக்கும். தித்திப்பா இருக்கும் இல்லையா? அது ஓவரா சாப்பிடும் போது என்ன ஆகும், அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் என்ன ஆகும், நஞ்சு.
5. ஆனா இது வேப்ப மரத்துல இருந்து வந்ததுனால நஞ்சாருக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. நல்ல வேலை, நானும் நிறைய சாப்பிட்டுருக்கேன். பதநீர் குடிச்சதுனாலையும் பனங்கருப்பட்டி நிறைய சேர்த்ததுனால இது நம்மள ஒண்ணும் பண்ணல. அது முறிஞ்சிடுது இந்த விஷத்தை. ஓஹோ. பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்பயுமே ஹாஸ்டல்ல சேர்றதுக்கு முன்னால அங்க முதுகுளத்தூர்னு ஒரு சிட்டி, அங்க அந்த ஹோட்டல்ல எங்க அப்பா அங்க சாப்பிட சொல்லி அக்கௌண்ட் வச்சிருவாரு. அந்த ஹோட்டல்ல என்ன பண்ணுவானுங்கன்னா, மதிய சாப்பாடு ஆக்குறப்ப அதுல சுண்ணாம்பை கலந்து பளிர்னு தர்றது மாதிரி அப்படித்தான் செய்வாங்க. அதாவது சுண்ணாம்பு கலந்து சமைச்சு போட்ட சாதத்தை வருடக்கணக்கில் சாப்பிட்டுருக்கேன். அந்த ஹோட்டல் எல்லாம் அந்த காலத்துல கவர்மெண்ட் அலோவ் பண்ணிட்டு, அது எல்லா உலகத்தையும் தெரியும். ஒரு மூட்டையை தூக்கி அதுல போட்டுருவாங்க. போட்டுட்டு அதனுடைய சாரெல்லாம் இறங்கினோன்னா அந்த மூட்டையை வெளியே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அடுத்த வாட்டி திரும்பி அதை போடும் போது திரும்பி அந்த சுண்ணாம்பை அதுலயே போடுவாங்க. இப்படி போட்டு போட்டு அந்த சக்கையை அடியில தங்க விடாம எடுத்துருவாங்க. ஒன்லி வாட்டர் ஃபார்ம்ல இருக்கும். அந்த வாட்டர் சூட்ல கார்பனேட்டா மாறிடும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆப்ப சோடா மாதிரி சோடாவை கலந்து அதை வெண்மையை கொண்டு வராங்க. இது வயிற புண்ணாக்கும். ஐயோ, இந்த படத்துல சொல்லுவானே, புண்ணாக்கு என்றாயே விலைக்கு சொல்லுவானே 23ஆம் புலிகேசி. ஆமா ஆமா. அண்டங்காக்கா என்றாயே அண்டத்தை எல்லாம் காப்பவர் என்று அந்த புலவன் புகழ்ந்து பேசுவான் இல்லைங்களா? பயங்கரமான காமெடி படம் சாமி. ஆமா, வடிவேலு பேசும்போதுதான் அதுல இன்னும் காமெடி தூக்கலா இருக்கும். ஆமா ஆமா, இயற்கையிலேயே பெரிய காமெடியன்ல. ஸோ இந்த சோடாப்பு கலந்து இன்னைக்கு பண்றாங்க. ஆதியில சாப்பாடுகள்ல சுண்ணாம்பு கலந்து திருமண நிகழ்ச்சிகள் ஹோட்டல்ல பண்ணிருக்காங்க. அப்ப அது ஒரு அளவோடு கலக்கிறது நல்லதாங்கிறீங்க. அன்னைக்கு கலந்ததுனால மக்கள் இந்த கர்ப்பப்பை ஆபரேஷன்லாம் ரேரா ஒருத்தர் 2 பேருக்கு தான் வரும். இப்போ உலகத்துல 90 பேரும் ஆபரேஷன் பண்ணி உட்காந்துருக்காங்க. கரெக்ட். ரெண்டாவது, இப்ப காசு வேணும்னாலே அந்த டாக்டர்ஸ் சிசரை தூக்கிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஆமா, நார்மலா பிறக்கிற டெலிவரிய கூட சிசேரியன் ஆபரேஷனா பண்ணிடுறோம். அதான் காசுக்கு அதுக்கு தான் சிசரை தூக்குறாங்கன்னு சொல்றேன் நான். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், இந்த சுண்ணாம்பு நீர் பழையபடி நம்ம மக்கள் மத்தியில புழக்கத்துக்கு விட்டா நிறைய டாக்டர்களுக்கு வேலை இல்லாம போயிடும். அதுல ஒரு டாக்டர்கிட்ட நான் கேட்டேன், ஐயா எனக்கு ஒரு சுகர் பேஷண்ட் வேணும், அதுலயும் இந்த முட்டு தேய்மானம் ஆகி மாத்திரை பேஷண்டா வேணும் அப்படின்னு கேட்டேன். அந்த டாக்டர், எதுக்கு அந்த மாதிரி பேஷண்ட் நானே இருக்கேன், என்ன சொல்லு அப்படின்னா. எனக்கு முட்டை சேஞ்ச் பண்ணோம், சுகர் இருக்கு. அவங்க ஒரு பைனாகுலஜிஸ்ட் டாக்டர். என்னோட உடம்பையும் நான் பாதுகாக்க முடியல, அது என்னன்னு சொல்லு அப்படின்னா. இந்த மாதிரி சுண்ணாம்பு தண்ணி குடிச்சா சுகரும் போயிடும், முட்டையும் மாத்த உண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றவரா இருந்தா முதல்ல அதை நிறுத்துங்க அப்படின்னு. நீ என்ன சுண்ணாம்பு தண்ணியும் குடிக்க சொல்ற, கால்சியத்தையும் நிறுத்த சொல்ற அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது கால்சியம் இங்க கார்பனேட்டா மாறிடுறது. நீங்க கொடுக்கற இங்கிலீஷ் மருந்துல கொடுக்கறது கால்சியம் டேப்லெட் வயிற்றுக்குள்ள போனாலும் அதனுடைய கசடும் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கு. அந்த கசடு நம்ம என்ன பண்றோம், இந்த கொதிக்கிற தண்ணியில தூக்கி கொட்டிடுறோம். ஓ, ரைட் ரைட் ரைட். இதுதான் ப்ராசஸ். உங்க வீட்டுல ஆரம்பிச்சீங்கன்னா இத ஒரு பங்கு வேலை செய்யறவங்க திடீர்னு 4 மடங்கு வேலை செஞ்சுட்டு எனக்கு இன்னும் டயர்டே ஆகல அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நான் இப்ப ஏற்கனவே டயர்டா ஆகாம தோட்டத்தை பூரா தோண்டி தோண்டி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்றீங்க, ஆனா அந்த சுண்ணாம்பு நீர் பழக்கத்தை வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல, அந்த பழக்கம் இல்லை. ஏற்கனவே நான் போதுமான அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில சுண்ணாம்பு சேர்த்துட்டேன். ஒரு வருடம் 2 வருடம் இல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேல பதனி சாப்பிட்டு இருக்கேன். கருப்பட்டி இன்னும் சேர்த்துக்கிட்டு வரேன். இன்னும் சுக்குமல்லி காப்பியில நல்ல பனங்கற்கண்டு போட்டு தான் டெய்லி அடிக்கிறேன். அதுல பூரா சுண்ணாம்பு இருக்கு. அதுலதான் உங்களுக்கு காப்பாத்தின்னு வருது. சுக்குமல்லி காப்பி எங்க போனாலும் நான் அதை விட மாட்டேன். சுக்கு காப்பி அதுல நிறைய கருப்பட்டி போட்டுருவேன். இதுல அந்த காஃபில. ஆமா, கருப்பட்டி. வெரி குட். அந்த கருப்பட்டி இஸ் நத்திங் பட் பதனி. பதனியினுடைய இன்னொரு வடிவம் தான் கருப்பட்டி. பதனின்னா என்ன, பனம் சாறு பிளஸ் சுண்ணாம்பு. அதுதான் ஃபாரின்ல சுக்கு காப்பி கிடைக்குதா அப்படின்னு. இங்க அமெரிக்காவில் எல்லா கடையிலுமே அவன் எக்ஸ்போர்ட் பண்ணி விடுறான் ராஜம் சுக்கு காப்பி. சரி, அதை முதல்ல வாங்கி அதை நான் என்னுடைய சுண்ணாம்பு பண்றேன்ல, ஆமா, அந்த தண்ணியை ஊத்தி சாப்பிடணும். இது கேளுங்களேன், அந்த ப்ராசஸ நான் என்னுடைய தண்ணி விடும்போது ராஜன் சுக்கு காப்பியோட அதிநவீன சுக்கு காப்பியா அது மாறிடுறது. இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த இஞ்சியை சுட்டு சாப்பிடுகின்ற பொழுது மேல சுண்ணாம்பை தடவி சுட்டுத்தான் அந்த தோலை எடுத்துட்டு அப்புறம் அந்த சுக்குப்பொடி சேர்க்க சொல்றாரு. அதை நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த ராஜன் சுக்கு பொடியில ஏற்கனவே சுக்குப்பொடி கலந்துருக்கான். நம்ம சாதாரண தண்ணியை விடுறதுக்கு பதிலாக சுண்ணாம்பு தண்ணியை விட்டு சுட வச்சு குடிக்கிறோம்.
அதுல இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நம்ம நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கற்கண்டையோ சேர்க்க போறோம். சோ ஆக சிறந்த சித்த மருந்து உடம்புக்கு மிக ஆரோக்கியமா உள்ளது. சுகரே வராது இந்த ஜென்மத்துல. அப்போ நான் சொல்லும் போது எனக்கு சொல்ல தெரியாதனால எனக்கு பேர் வராது. ஆனா எனக்கு பேர் வரக்கூடாது. ஏன்னா யார் சொன்னதுன்னா யார் சொன்னதுன்னு தெரியக்கூடாது. எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு, எனக்கு ஒரு சொன்னா அப்படி போனமே தவிர நான் தான் சொன்னேன்னு வரக்கூடாது. ஏன் உங்களுக்கு கிரெடிட் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் உருவாக்கி விட்டுருவேன். ஏன்னா இப்போ எனக்கு கிரெடிட் வரதாக வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு மில்லியன் கணக்குல பணம் வரதா வச்சுப்போம். இந்த பணம் வர ஆசைப்படுறவனுக்கு தானே அது வேணும். அது ரைட் தான். நான் ஒரு சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு பணம்? அருமை அருமை அருமை. இப்ப என் பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதுக்காக அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு பணம்? இப்ப பேரன் அவன் புத்திசாலித்தல அவனும் சம்பாதிக்க போறான், அவனுக்கு எதுக்கு பணம்? அருமை அருமை. எனிவே நான் சொன்னேன், ஏன்னா போனை வச்ச உடனே வேலை நமக்கு என்ன தெரியுமா? யார் யாருக்கு என்னென்ன வாக்கு கொடுத்தோமோ எல்லாம் மறக்கிறது தான் நம்ம வேலை. அதனாலதான் விவரமா வாக்கே கொடுக்கறது இல்ல. நீங்க மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நானும் ஒரு ரவுடி தான் அப்படின்னு சொல்லிப்பேன். ரவுடின்னா அவன் வாக்கு காப்பாத்த வேண்டாம்ல. நான் நல்லவன் தானே வாழ்க்கை காப்பாத்தணும். ஆமா. என்ன நீ வள்ளலார்ட்ட இருக்க, நீ இப்படி பண்றியே அப்படி பண்றியே அப்படி சொல்லுவாங்க. என் மனதளவு நான் வள்ளலார்ட்ட இருந்தா போறோம், உங்களுக்கு தெரிஞ்சு நான் இருக்க வேண்டாம். வள்ளலாருக்கு மாபெரும் எதிரி அப்படி சொல்லுவேன். நான் தான் ரவுடி ரவுடி ரவுடின்றீங்க. ஏன்னா நல்லா இருக்கு. ரொம்ப சத்தியமா நடக்கணும். ஆமா, இந்த சத்தியமா நான் உலகத்துக்கு நடந்தாலும் ப்ரூவ் பண்ண முடியாது. வள்ளல் பெருமான் போதித்தது சுத்த சன்மார்க்கம், அது எனக்கு நல்லா வழங்கும். நான் சுத்த சன்மார்க்கம் இல்ல, நான் சன்மார்க்கின்றேன். அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சன்மார்க்கத்தினுடைய முதல் ரேஞ்சில நாங்க இருக்கோம். ஆமா. 2வது ஒழுக்கவதி 3வது ஒழுக்கவதிக்குள்ள நாங்க போகல. வள்ளல் பெருமான் மொத்தம் 4 ஒழுக்கங்கள் சொல்றாரு. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த இந்திரிய ஒழுக்கம்ங்கிற யந்திரமாக இருக்கக்கூடிய தேகத்தை நல்லபடியா பாதுகாத்துக்கிறது இந்திரிய ஒழுக்கம். சுருக்கமா சொல்றேன். கரண ஒழுக்கம்னா வேற ஒண்ணும் கிடையாது. கரணம்ங்கிறது மனம் புத்தி சித்தமாகி இந்த கூட்டு கலவைக்கு பேரு கரணம்னு பேரு. இந்த மனத்தை நல்லபடியா வச்சுக்கிறது கரண ஒழுக்கம். 4 பேருக்கு நல்லது நினைக்கிறது, கெடுதல் நினைக்கிறது. அதுக்கு பிறகு ஜீவ ஒழுக்கம்ங்கிறது என்னன்னா, ஜாதி மதங்கள் பார்க்காம, ஆண் பெண் வித்தியாசங்கள் பார்க்காம, பணக்காரன் ஏழை பார்க்காம, இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் பார்க்காம மனித நேயத்துல வாழ்றது. எவ்வுயிரும் தம் உயிர் போல். அது ஆன்ம ஒழுக்கம். அதனால ஆன்ம ஒழுக்கம்ங்கிறது சுத்த சன்மார்க்கம். இந்த முதல்ல இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். உடம்பு நல்லா வச்சுக்கிறது, மனசு நல்லா வச்சுக்கிறது, மனிதநேயமா இருக்கிறது. இது சன்மார்க்கம். நான் 100% கடைபிடிக்கிறேன்னு என் மனசுக்குள்ள இருக்கு. ஆமா. ஆனா வெளியே சொல்லும்போது நான் என்ன சொல்றேன், நான் 0ல இருக்கேன், தான் நான் கத்துக்கணும்னு சொல்றேன். ஆன்ம ஒழுக்கத்தை நான் கடைபிடிக்கலாம். அது ரொம்ப ஐடியலிசமா இருக்கு. ஏன்னா நான் விவசாயம் பண்ணுகின்ற பொழுது சில சமயத்துல சில பூச்சிகள், சில உயிர்கள்லாம் அது மடிய வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுருது. இதுக்கு ஒரு பதில் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஆனா அந்த பதிலை நீங்க ஏத்துப்பீங்களா மாட்டீங்களா எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க. 5 புரிய எனக்கு கடவுள் எனக்கு வழங்கினார்னு வள்ளலாருக்கு வழங்கினார் தான் சொல்றாரா இல்லையா? ஆமா, சொல்றாரா? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழில். அழித்தல்ங்கிறது வேற, மறைத்தல்ங்கிறது வேற. அழித்தல்ங்கிறது இல்லாம ஆக்குறது, மறைத்தல்ங்கிறது இல்லாம போனது இருக்கும். ஆனா நம்மளுடைய புலன்களுக்கு தெரியாது. இப்போ இத்தனை விஷயமும் ஒரு மனித ஆற்றலுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆமா. யாரு? இறைவன், இயற்கை உண்மை வடிவினார். ஆமா, கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு செடியை களை எடுக்கிறேன், முட்டி கொடுக்குறேன். ஓ, நீங்க அப்படி போறீங்க. இப்ப படுத்தல், காத்தல், அழித்தல் தொழில நானே செய்யறேன். கிருபானந்த வாரியார் இது சம்பந்தமா நல்ல ஒரு ஜோக் அடிப்பாரு. ஒருத்தர் நல்ல தோட்டங்களை வளர்த்துருக்கிறாரு. இவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, நான் வளர்த்தேன். அந்த காய்கறி கனிகள்லாம் நல்லா இருக்கு. ஆமா, நான் வளர்த்தேன். இந்த வீடு ரொம்ப அற்புதமா கட்டிருக்கேன். ஆமா, நான் கட்டினேன் இருக்காரு. அப்புறம் அந்த இடத்துல ஒரு பசு இடையூறு பண்ணிருக்கு. அதை ஒரு தடியால அடிச்சிருக்கிறாரு சாமியார். பசு செத்து போச்சு. இந்த பசுவை அடிச்சு இப்படி கொண்டுட்டீங்களேன்னு இருக்காரு அந்த வந்தவர். அது நான் அடிக்கல சாமி, பிரம்மத்தை அடிச்சது, பிரம்மத்திட்ட போயிருச்சுன்னு இருக்கிறாரு. தோட்டம் வளர்த்தது, வீடு கட்டினது அவரு. ஆனா பசுவை தடியால அடிச்சு கொள்றப்ப தடிங்கிறது ஒரு பிரம்மம், பசுங்கிறது ஒரு பிரம்மம். பிரம்மத்தை அடித்தது, பிரம்மத்திட்ட போயிருச்சுட்டாரு. நானும் ஒரு பிரம்மன் தான், என்ன இறைவன் பயன்படுத்திக்கிட்டார். அப்படி எடுத்துங்க. ஒரு படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் செய்யறதுக்கு என்ன இறைவன் பயன்படுத்துறாரு. அப்ப அதே மாதிரி பிரம்மம் சொல்லிட்டு ஆடு மாடு கோழிகளை சாப்பிட்டு பிரம்மத்திட்ட போயிருச்சுன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம், சொல்றது தப்பு இல்லை. ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு.
நீ எதை தின்கிறாயோ அதுவாக நீ மாறுகிறாய். அந்த மாதிரி 5 அறிவு உள்ள தானியங்களை சாப்பிடும் போது அந்த அறிவு தான் நமக்கு கிடைக்கிறதா சொல்றாங்க. 5 அறிவு உள்ள தாவரங்களை சாப்பிடுறப்ப 5 அறிவு தான் கிடைக்குது அப்படின்னா 6 அறிவு உள்ள மனிதனை சாப்பிட்டு 6 அறிவு கிடைச்சிருமா? அந்த காலத்துல நரமாம்சம் சாப்பிட்டாங்களே, கிட்டத்தட்ட அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப ஏற்கனவே கரிமீன் சாப்பிடக்கூடாதுன்னு சப்போர்ட்டா பேசுனீங்க, இப்ப தலையில மனுஷனவே சாப்பிடலாங்கிறீங்க. அததான் நான் உங்க வீட்டுக்கு வரேன், திடீர்னு ஒரு குழந்தை காணாம போயிடுச்சுன்னா கிருஷ்ணாமி வந்துட்டு போனாரு, ஒரு நரமாம்சம் சாப்பிடுவாரு, குழந்தை இங்க காணோம். உடனே என் பேர்ல ஒரு டவுட் வருமா வராதா? அனைமா இனிமே உங்களை இங்க வரவழைக்கிறது டவுட் தான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நான் ஒரு பருக்கை உணவில் 1000 மடங்கு உஷ்ணம் சம்பாதிச்சேன்னா, ஏதாவது அரிசி கிட்ட போய் நீ எனக்கு உணவா வரையான்னு கேட்டா, நான் வரேன் நீ வரேன்னு போட்டியிடும் இந்த அரிசி. ஏன்னா ஒரு பருக்கையில நீ 1000 மடங்கு உஷ்ணம் சம்பாதிக்க போற. இப்ப நான் பூமியில இருந்து என்ன ரூல், அண்ட சராச்சரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வரைக்கும் என் உடம்புல ஃபியூவல் இருந்தா எனக்கு ஒண்ணும் பண்ணாது. ஃபியூவல் இல்லைன்னா நான் செத்துருவேன். இந்த ஃபியூவலை தான் வள்ளலாறு ஆற்றலா கண்டுபிடிச்சு இப்பொழுது என் அறிவு அண்ட சராச்சரத்தை தாண்டி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. ஆமா, அவர் அல்டிமேட் சாமி. நான் சன்மார்க்கிங்கிறேன். நான் ஏன் என்னை சன்மார்க்கிங்கிறேன்னா, நான் ஜாதி மதம் பார்க்காம மனிதநேயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதனால என்னை சன்மார்க்கி. ஏன் சுத்த சன்மார்க்கிலேன்னு நான் சொல்றேன்னா, சில பூச்சிகள் நம்மளுடைய செயல்பாடுகளால கர்மாவினால இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. அதை என்னால் தவிர்க்க முடியல. அதனால நான் என்னை சுத்த சன்மார்க்கின்னு நான் சொல்லிக்கிறது இல்லை. எனக்கு சன்மார்க்கி இந்த பிறவியில நான் இப்படி தொடர்ந்தாலும் எனக்கு போதுமான மனிதநேயத்தில் வாழ்றது எனக்கு ஆக சந்தோஷமா தான் இருக்கு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த அறிவை யாரோ ஒருத்தருக்கு தான் நீ கொடுத்துருக்க. ஏன் வள்ளலார் கொடுத்த அறிவு எனக்கு கொடுத்தா நான் பார்க்க மாட்டேனா அப்படின்னு கேட்கிறேன். அவர் அந்த அறிவை பெறுவதற்கு எத்தனை பிறவிகள் முயன்று 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 பாடுபட்டாரோ, அந்த அத்தனை பிறவுகளை விளையாட்டுக்காக நீ பிறக்க வச்சே தவிர எனக்கு ஒன்னும் அதுல விருப்பம் கிடையாது. இல்ல, இன்னும் பல பிறவிகள் நம்ம முயன்று முயன்று நம்மள அந்த நிலைக்கு போலாம்ல. நீங்க பிறவிகள் முயன்றுன்ற வார்த்தைக்கே இடம் கொடுக்க கூடாது. நீங்க இறைவன்ட்ட என்ன சொல்லணும், ஐ டோன்ட் லைக் திஸ் ப்ராசஸ். அப்படி பண்ணா எனக்கு அறிவா வள்ளலார் மாதிரி இந்த இன்டெலிஜென்ஸ கொடுத்து அடுத்த பிறவிங்கிறது நிச்சயார்த்தம் இல்ல, அதனால இந்த பிறவிலேயே எல்லாத்தையும் கொடுத்துருங்கிற மாதிரி இருக்கு. எஸ், பாரு, நான் என்ன தப்பு செஞ்சாலும் நான் நீ சொல்றத கேட்க தயாரா இருக்கேன். நான் உன்னை எதிர்த்துட்டு போற அந்த பிள்ளை நான் இல்ல. எத்தனையோ குழந்தைங்கள்ல எதிர்த்துட்டு போற பிள்ளைங்க தான் இருக்கு. ஆமா, அதுவும் தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா முச்சான்னு பேசுற குழந்தைகள் நிறைய பாக்குறேன். தண்ணி அடிச்சுட்டு தாய் தந்தர சித்திரவதை பண்ற பிள்ளைகள்லாம் இருக்கு. இவங்க நல்லா ஜாலியா இருந்து வந்திருக்காங்க. வந்த உடனே இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் ஆகி பலான்னு கட்டத்துல அரைஞ்சு விட்டாரு. உடனே அந்த மாமி என்ன பண்ணிருக்கா, பதிலுக்கு அவரோட மூஞ்சில ஒரு குத்து விட்டாலும். ஏன்னா நான் சுண்ணாம்பு கலை கத்து கொடுத்துருக்கேன் அந்த அம்மாவுக்கா. ஆமா, அதனால அவங்கள்ட்ட சொன்னேன், குத்தும் போது பார்த்து குத்துமா, இப்ப நீ சுண்ணாம்பு கலையில ஸ்ட்ராங் ஆயிட்ட உடம்பு, நீ குத்தி அவருக்கு எங்க அடிபட்டுற போகுது. ஏன்னா அவர் எலும்பெல்லாம் வீக்கு. அந்த ஐயாவுக்கு சுண்ணாம்பு தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்க பழக்க விடலையா? முதல்ல பழக்கி விட்டேன். அதுக்குள்ள அவர் மைண்டு நான் வள்ளலார் வழியில இருக்கேன்னு நினைச்சுட்டு என்னை போட்டு திட்டுன்னு திட்டுறாரு. அது அவங்களுக்கு பிடிக்காதனால யாரெல்லாம் வள்ளலார் வழியில இருக்கலாம் எல்லாருமே கெட்டவன். ஆமா, இந்த சுண்ணாம்பு கலையை சொன்ன உடனே யாருக்கும் அது பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அதிகமா சாப்பிடுங்கன்னு வேற சொல்லிட்டேன். இல்ல, 1 கிலோக்கு 1.5 கிலோ சாப்பிடுங்க. இன்னும் நீங்க முனிவர் ஆகல. என்னைக்கு நீங்க முனிவர் ஆறீங்களோ அன்னைக்கு குறைச்சிக்கோங்க. முனிவராக போறேன்னு சொல்லி நோன்பு இருந்த நோஞ்சானா இருக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. எஸ், அதேதான். அதான் ஜீவகாரணியமே மோட்ச வீட்டின் திறவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோட்ச வீடு திறவுகள் திறக்கிற வரைக்கும் நீ உடம்புக்கு சாப்பாடு போட்டானோ அப்படின்னு வள்ளலார் சொல்றது. இதுதான் நான் ஜீவகாரணியத்தை பத்தி சொல்றது. உள்ள வயிற்றுல அண்ணன் வார்த்தா தானே மகிழ்ச்சி ஆகிற மனுஷன். அதனால தர்மசாலையை உருவாக்கிட்டு தானே ஞான சபையை கட்டுறாரு. அதுக்குத்தான் கழுத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் தர்மசாலையும், கழுத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் சத்திய ஞான சபையுமா அவர் கட்டியிருக்காரு சொல்லிட்டு சித்தி வளாகத்துல போய் தான் அவர் மறைகிறாரு. சுருக்கமா நீங்க இத நீ புரிஞ்சு சொல்றீங்க, பாராட்டுறேன். ஆமா, அந்த கடவுளை அறியதான் பொறுமை, இரக்கம், கருணை, தயவு. இந்த 4த்துக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மான்ற ஒரு பொருள் தான் இந்த உடம்புல இருக்கு. இப்ப ஜீவ ஆன்மால இருந்து நீ என்ன பண்ணணும், அடுத்தது பரமாத்மாவா மாறணும். பரமாத்மாவா மாறணும். அதுக்கு என்ன வழின்னா, கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் சொல்லியிருக்காங்க இல்லையா?
அப்படி சொல்லும் போது கடவுள் நிலை எப்படி அறிவீங்க, எப்படி அம்மையும் ஆவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்குத்தான் 4 ஒழுக்கங்களை சொல்லுகின்ற பொழுது ஏமசித்தி ஏற்படும், சாகாக்களை உனக்கு வெட்ட வெளிச்சமாகும், நீ அதை முயற்சி பண்ணுகின்ற பொழுது நீ அம்மையமாய் கொள்ளலாம்னு சொல்றாருல. இவ்வளவு தூரம் சொன்னீங்க இல்லையா, நான் சொன்னது கேட்டா நீங்க சிரிச்சிருவீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். எப்படின்னா, ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு இதை சாப்பிட்டேன்பீங்க. ஆமா, நான் என்ன சொல்லுவேன், நான் மைசூர் பாக்கு எடுத்து நான் சாப்பிட்டேன். ஆனா ஸ்வீட் ஒண்ணுதான், ஏன் 2 பேர் வந்தது? சுவை தனித்தனியான அலாதியா இருக்குல்ல. அப்போ எல்லா பொருளுமே இருமையில இருக்கு, இருமையில சாப்பிடுறோம். இப்போ ஒருமையில சாப்பிடறதுக்கு என்னடா வழி அப்படின்னா, சுண்ணாம்பு நீரை குடிச்சீங்கன்னா அறுசுவையும் கட்டுப்பட்டுரும். நீங்க காரத்தை சாப்பிட்டு பாருங்களேன். இப்பெல்லாம் ஒரு மிளகு காரம் கடிச்சா காரம் மாதிரி தெரியாது உங்களுக்கு. சுண்ணாம்பு நீரை சாப்பிட்டவங்களுக்கு எல்லாம் 4 மடங்கு காரம் சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அறுசுவையுமே அது பேலன்ஸ் பண்ணி பாதி ஆக்கிடுறது. சுவை தெரியும், ஆனா எப்படி சக்கரை கரைஞ்சி போறதோ கசப்பு கரைஞ்சி போறதோ அந்த மாதிரி கரையிற தன்மை தான் இருக்குமே வழிய கசப்புன்னு சொல்லி உடம்பு அப்படியே துவண்டு போகாது. சொல்லலாம்னா சுகர் ஃப்ரீ சுகர். ஆமா. இப்போ நான் அந்த சுண்ணாம்பு நீர் மூலமா ஒருமையை கொண்டுட்டேன். இப்ப என்னோட ஜீவன் அனைத்துமே ஜீவ தயவா மாத்திட்டேன். எப்படி? சுண்ணாம்பை பயன்படுத்தி. இப்ப இந்த ஜீவ தயவை கொண்டு போய் ஆன்ம தயவோட இணைக்கணும். எப்படி இணைக்கிறது? பாலை பொங்க விடுறீங்க, ஃபுல்லா அது பால் பொங்கிடுச்சுன்னா வழிதான், வழி இல்லையா? அதே மாதிரி உடம்புன்ற பாத்திரத்துல சுண்ணாம்பு சேர்த்துக்கிட்டே வரீங்க, நிறுத்தாம சாப்பிட்டுட்டு வரீங்க. அந்த ஜீவ தயவு நேர போய் ஆன்மா கிட்ட போய் ஒரு காலத்துல பொங்கி அதுல ஆன்மாவை போய் தொடுமா தொடாதா? ஒரு சிறு குச்சியை வச்சு ஒரு பெரு நெருப்பை காட்டுல உருவாக்கலாம். அது மாதிரி தயவு கொண்டிதான் ஆன்ம விருத்தியை நம்ம பண்ண முடியுமே இல்லாமல் உடம்பு வச்சு பண்ண முடியாது. சுண்ணாம்பு உடம்புலதான் ரியாக்ஷன் பண்ணுது. என்னுடைய அனுபவம். நீங்க சுண்ணாம்பே தயவுக்கு கொண்டு போகுங்கிறீங்க, ஆனா அப்படி போகுதான்ற அனுபவம் எனக்கு இல்ல. என்னுடைய அனுபவம் வேற, உங்க அனுபவம் சொல்றேன். இல்ல, அதுக்கும் ஒரு கதை சொல்றேன். இல்லன்னு இருக்கு. இப்ப ஆன்மால என்ன இருக்குன்னா, கங்கா வாட்டர் ஆன்மா தான் தாங்கி வச்சிருக்குன்றான். ஏன்னா இறைவன்கிட்ட இருக்கிறது தான் கங்கா வாட்டர். ரைட்டா? அது புராணத்துல ஒரு விஷயத்துக்காண்டி சொல்லப்பட்டது. நான் ஆன்மாவை நன்கு புரிந்து கொண்டவன். இந்த கங்கா வாட்டர் மாதிரி வாட்டரும் கிடையாது ஆன்மா. ஆன்மாங்கிறது ஒரு வெளி, வெட்ட வெளி. சரி, அந்த வெட்ட வெளினா மற்ற வேக்யூம் மாதிரி உள்ள வெளியும் கிடையாது. அது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு, அந்த மாதிரியும் கிடையாது. கருணை வடிவமான வெட்ட வெளி அது. இப்ப நான் கேள்வி கேட்டேன்னா ஒரு சிரிப்பாயிடும். பரவாயில்லையா? அழகா கேளுங்க சாமி. ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நம்ம தான் அந்த நிலையை கடந்துட்டோம்ல. இல்ல, திரைக்கதை வசனம் டைரக்ஷன் நீங்களும் எழுதுறீங்க, நானும் எழுதுறேன். ஆமா, உங்க கற்பனைக்கும் உங்க அனுபவத்துக்கும் புகுந்த மாதிரி நீங்க எழுதுறீங்க, என்னுடைய அனுபவத்துக்கும் புகுந்த மாதிரி நான் எழுதுறேன். எதுக்குமே ப்ரூஃப் கிடையாது. எதுக்குமே ப்ரூஃப் இல்லைங்கிற அளவுக்கு தான் இன்னும் உங்களுடைய கண்டுபிடிப்பு போய்கிட்டு இருக்கு. பட் நான் ப்ரூஃப் கண்டுபிடிச்சிட்டேன். ப்ரூஃப் வச்சுட்டீங்க, அப்படியே இருக்கட்டும். நீங்க எப்போ ப்ரூஃப் வச்சுட்டேன்னு சொல்றீங்களோ, நானும் ஒரு ப்ரூஃப் வச்சுட்டேன்னு சொல்லலாம்ல. நான் தான் விஞ்ஞானியாச்சே, ப்ரூஃப் இருந்தா தான் ஏத்துக்கிறவன்ல. அப்போ நான் என்ன சொல்றேன், இந்த சுண்ணாம்பு மறுபடியும் பொங்க விட்டா அது கங்கா வாட்டர்ல போய் கலக்கும். கங்கா வாட்டர்ல கலந்தவொடனே அந்த ஆன்மா கூட போய் சேர்ந்த உடனே அமிர்தம் சுரக்கும். அமிர்தம் வந்த உடனே செவ்வொளி தெரிய ஆரம்பிச்சு. வெள்ளொலி பொன்னொலியை பார்த்துட்டேன். செவ்வொளி எப்படா கிரியேட் ஆகுதுன்னா, இந்த பாலை பொங்க விடுற மாதிரி சுண்ணாம்பு பொங்க விடுறேன். பொங்க விட்டோன்னே அவன் கங்கா வாட்டர்ல கலந்துடுறான். அப்படியே கங்கா வாட்டர்ல நான் 5 இடத்துல அமிர்தம் எனக்கு சுரக்குது. அது நீங்க சுண்ணாம்பு சேர்க்கிறப்ப அது அமிர்தம் மாதிரி சக்கரை மாதிரி மாறுறப்ப இந்த உடம்புக்குள்ள சுண்ணாம்பு விட்டு நீங்க கொதிக்க வச்சு இறக்க ஒரு விதமான அமிர்தத்தை நம்மளுடைய சிரஸ்ல உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத என்னால ஏத்துக்கிற முடியுது. அப்போ நான் சொல்றதுக்கு ப்ரூஃப் இல்லாட்டாலும் இது ஒரு ப்ரூஃப் மாதிரி சொல்றேன். இதே ஒரு சித்தாந்த முறையில உள்ளது. நான் சொல்றது சித்தாந்தம் சமயத்துல முட்டிக்கிட்டு இந்த உடம்புல அந்த முயற்சி பேதங்கள் சரியில்லாம இருந்து இடையூறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் நான் சொல்றது தயவு விருத்தி பண்ணி மெல்ட் ஆகி போறது விஷயம். இப்போ தயவு விருத்தி பண்ணி மெல்ட் ஆகி போற விஷயம்னு ஒண்ணு சொல்லிட்டீங்க. அது வார்த்தை அளவுல சொல்லிட்டீங்க. உண்மையிலே தயவு விருத்தி பண்ணுகின்ற பொழுது அதுல என்ன சித்துகள்லாம் உருவாச்சுங்கிறதை நான் அடியன் அனுபவிச்சிருக்கேன் வாழ்க்கையில. அதை நான் ரொம்ப விரிவா சொல்லி நான் பெருமை பண்ணிக்கிற விரும்பல. ஏன்னா இதுக்கு ஒரு பதில் நான் ஒண்ணு சொல்லணுமா வேண்டாமா? நீங்க சொன்னீங்க தயவு வரணும் அப்படின்னு ஒரு ரொம்ப பக்குவமா, இதை விட பக்குவமா யாராலையும் சொல்ல முடியாது. ரைட்டா? அதே இது நான் என்ன சொல்றேன், இந்த சுண்ணாம்பு நீரையும் அழகா பக்குவமா, எண்ணத்தை தின்னா பித்தம் தெரியலையா, சுண்ணாம்பு தின்னு. எண்ணத்தை தின்னா ஆன்மாவை தொட முடியுமா, சுண்ணாம்பு தின்னு. எண்ணத்தை தின்னா கங்கை வாட்டர்ல கலக்குமா, சுண்ணாம்பு தின்னு. எல்லாத்துக்குமே நான் ஒரு பொருளை சொல்லும் போது ஏன் இதை தின்னு பார்க்க கூடாதுன்னு ஒரு எண்ணம் மனிதனுக்கு வரும். உடலே புலால் உடம்பு. இந்த புலால் உடம்பு நம்ம என்ன பண்றோம், வேதிச்சு
முதல்ல தங்க உடம்பா மாத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். முதல்ல சுண்ணாம்பு வேதிச்சு சுத்த தேகமாக்கி, அதுவும் வேதிச்சு சுவர்ண தேகமாகி, அதுவும் வேதிச்சு ஞான தேகமா மாறும்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சுண்ணாம்பு கலையை நீங்க கரெக்டா பிடிச்சிங்க. இல்ல இந்த நடுவர் சொல்லுவான், கட்சி மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்பான் பட்டிமன்றத்துல. நீங்க ஜீவதேவி பேசுறீங்க, ஏன் திடீர்னு கிருஷ்ணசாமிக்கு ஆதரவா சுண்ணாம்பு தூக்கி பேசுறீங்கன்னு கேட்பாரு நடுவர். நான் உங்க பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒரு காமெடிக்கு அதை சொன்னேன் சார், சொல்லுவீங்க நீங்க பதிலுக்கு. உண்மை உண்மை கிடையாது, இருந்தாலும் ஒரு மக்கள் சந்தோஷப்பட்டுமேன்றதுக்காக சொன்னேன். இந்த மக்கள் பைத்தியக்கார அறிவில்லாத மக்களுக்கு இப்ப சாராயத்தை குடினா குடிச்சிருவான். ஆமா, சந்தோஷமா குடிப்பான். நான் என்ன சொல்றேன், அதே குடியா சுண்ணாம்பு கலந்து குடியா காலகட்டத்துல நீ சாராயத்தை விடணும், கையில காசு இல்லைன்னா உன் உடம்பு அது தாக்கு பிடிச்சு இந்த சுண்ணாம்பு நீர் உன்னை குடிக்காம பண்ணிடும். ஒருத்தர்கிட்ட சொன்னேன், அவன் பண்ணிட்டு குடிய நிறுத்திட்டான். வாவ், இதுதான் நான் பிராக்டிக்கல் உண்மையை கொடுத்தேன். இப்படி நிறைய பேர் சுண்ணாம்பு தண்ணியை தமிழ்நாட்டுல குடிக்க வச்சோம்னா டாஸ்மார்க் இழுத்து மூடிடுவானுங்க. அததான் சொன்னேன். டாஸ்மார்க்ல எவ்வளவு கோடி லாபம்னா 50,000 கோடி லாபமா டாஸ்மார்க்ல. அதுல 50% மேல தனி மனிதர்களுடைய பாக்கெட்டுக்கு போறது மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, அதுல 20% கவர்மெண்ட் கணக்குல போகும், 30% பிளாக்ல போகும். அந்த பிளாக் பணத்துலதான் வருஷம் எலெக்ஷன்ல வச்சு ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நாய் வாழை அறுத்து நாய்க்கே சூப் கொடுக்க, மக்களை போதைக்கு ஆளாக்கி அவனை பூரா மதிமயங்க வச்சு வறுமையிலேயே வாழ வச்சு இவன் காசு தெம்ப வச்சுக்கிட்டு ஜெயிச்சு ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அதான் மேட்ரு. பட் இதெல்லாம் நான் ஒரு பைத்தியக்காரன் பேசுறேன். நிறைய சில விஷயங்களை சோதனை பண்ணி கடைசியில சுண்ணாம்புங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. முடியாமல் இருந்து சுகர்லாம் நிவர்த்தி ஆகி நல்ல ஆரோக்கியமா வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா துவக்கத்துல நெல்லிக்காய் அளவுக்கு சேர்க்கலாம்ங்கிற மாதிரி கொஞ்சம் பயமுறுத்துறீங்க. நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு மிளகளவுக்கு சாப்பிட்டு சுட வச்சு குடிச்சு சாப்பிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது என்னத்துக்கு தெரியுமா அப்படி சொல்றேன்? நெல்லிக்காய் அளவு செய்யினா மிளகளவு செய்வான். மிளகளவு சொன்னா மாங்காய் அளவு போடுவான். சொல்றத சொல்ல நம்ம கொஞ்சம் அதிகப்படியாவே சொல்லிடுவோம். பயந்துகிட்டு கொஞ்சம் சுருக்கமா போடுவான். மிளகளவு சொன்னீங்கன்னா இன்னும் பயந்து ஒன்னு அரிசி அளவு போடவே மாட்டான். போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்பான். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி. எனிவே சுண்ணாம்பு தண்ணி கடைசியில தொடர்ந்து குடிச்சா நீங்க டாஸ்மார்க் ஓச்சிடலாம்ங்கிற அளவுக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல தெரியல. நம்ம எல்லா மக்களையும் சுண்ணாம்பு தண்ணி குடிக்க வச்சோம்னா டாஸ்மார்க் மட்டும் வைக்க தேவையில்லை, கருணை இல்லாத ஆட்சியும் வச்சு கொள்ளாம இருக்கு. இல்ல 20 கோடி மக்கள்ல 19 கோடி பேரை நான் திருச்சினதா ஆகுமா? அப்ப அந்த 19 கோடி பேரு ஓட்டை மாத்தி போடாம இருப்பானா? கண்டிப்பாக. 10 ரூபாய் சாராயத்துக்காக ஓட்டை மாத்தி போட்டுறானே. நீங்க சொல்லுகின்ற பொழுது சுண்ணாம்பு தண்ணி குடிக்கிறவனுக்கு அறிவு விருத்தி ஆயிரும், விவேகம் வந்துடும், அதனால தவறான ஆளுகளுக்கு ஓட்டும் போட மாட்டேன்னு சொல்றீங்க. கொடியும் விட்டுறான், அறிவும் விளக்கமாயிருது, அதனால ஓட்டு சரியான ஆளுக்கு போடுவேன், நாடு நலமைக்கு வந்துடும். கடைசி நீங்க சொல்ற பார்த்தா சுண்ணாம்பு தண்ணி ஜீவதேகத்தை வளர்க்கக்கூடிய அமிர்தத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்கு. மருந்தே தேவையில்லைங்க சொல்றீங்க. எல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் இருக்கு. எல்லா மருந்து விட்டுலாம்ங்கிறப்ப டாக்டர் கோர்ஸ் எல்லாம் விட்டுலாம் இருக்கு. சூப்பருங்க சாமி. எனவே வாழ்த்துக்கள். பிறப்பை ஒழிக்கும் மருந்துன்னா என்ன அர்த்தம்? பிறப்பை ஒழிக்கும் மருந்து ஞானமா மருந்து தான். அந்த ஞானமா மருந்து எதுல சுரக்குது? ஞானம் நம்மளுடைய சிரசுலாம் சுரக்குது. இந்த சிரசுல கங்கா இருக்கா? அந்த கங்காங்கிறது கருணையினுடைய வடிவமாக சொல்லப்பட்டது. ஆமா ஆமா. இறைவன் இயற்கை உண்மை வடிவனராகிய அந்த கடவுளுடைய இயற்கை தன்மை எப்படி இருக்குன்னா பெருங்கருணையாக இருக்கு. மனிதன்கிறவன் யாருன்னா மனதுல இதம் உடையவன் மனிதன். அந்த இதமாகிய தயவு இருக்கிறவன் அந்த மனித தன்மைக்கு அடையாளமா இருக்கிறான். இப்ப ஈங்கிறது இகரம், இன்பம். இன்பம்ங்கிறது என்னன்னா துன்பமற்ற நிலை. துன்பம்டா என்னன்னா நம்முடைய செயற்கை. ஈக்கு அடுத்து ஈயா வைக்கிறான் உயிரெழுத்துக்கள். அந்த ஈகை இசைப்பட வாழ்தல். அந்த ஈகை என்னங்கிறதுனா தயவு செய்யறதுதான் ஈகை. அந்த தயவு என்னன்னா நம்மளுடைய இயற்கை குணம். இந்த தயவாகி இயற்கை குணம் உள்ளவன் தான் இகரமாகி இன்பத்தை பெற முடிங்கிறதான் ஈக்கு அடுத்து ஈய வைக்கிறான். அந்த ஈகை இருக்கக்கூடிய தயவு இருக்கக்கூடியவன் மனதுல இதமாக இருப்பான். அந்த மனதுல இதம் உள்ளவன் தான் மனிதன். கடவுளுக்கு பெருங்கருணை இருக்கு. அந்த கருணையும் இந்த தயவு அட்ராக்ஷன். ஒரு மேக்னெட் தான் இன்னொரு மேக்னெட்டை இழுக்க முடியும். அது மாதிரி கருணைக்கும் தயவுக்கும் தான் அட்ராக்ஷன் ஏற்படும். ஒரு சிறு நெருப்புங்கிறது மனிதனுடைய தயவு, பெரு நெருப்புங்கிறது ஆண்டவனுடைய கருணை. நீ சிறு நெருப்பாக இருக்கக்கூடியவன் தயவு விருத்தி பண்ணி நீ பெருநெருப்பாக மாறிக்கொள்ளலாம்ங்கிறது, மனிதனை புனிதனாகி இறைவனாக ஆகலாம்ங்கிறத வள்ளல் பெருமானுடைய போதனை. சரி, இத நான் 4 வரியில நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க.
இதுல ஒன்றும் கோச்சிக்க மாட்டீங்களா? நம்ம தான் ஞானம் பெற்றுக்கலாம்ல சாமி. கேளுங்களேன், நீங்க சொன்ன உடனே எனக்கு மைண்ட்ல வந்துச்சு. ஆஹா, அற்புதம் அற்புதம். ஆனா ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு, ஒரு கமா போடுறேன். அதை கமா போட்டு நீங்க அடுத்து சொல்லி புல்ஸ்டா போட்டு விட்டுருங்க. என்னன்னாக்கா, நீங்க சொன்னதெல்லாம் ஒரு தானா ஒரு பொருள் கணிஞ்சி அது பால்ல போய் விழற மாதிரி சொல்றீங்க. நான் சொல்றது பாலை பொங்க விட்டு அது பொங்கறது எப்படி வெளிவந்து தானே. ஆனா தானா கணிகிறது, நீங்க வந்து புடம் போட்டு ஊதி பழுக்க வைக்க சொல்றீங்க. ரெண்டு பேரும் எய்மும் ஒண்ணுதான். நம்ம சாப்பிட்டோம்னா அனுபவம் வருமானம் வராது. அது புடம் போடணும். எப்படி போடுறதுன்னா, வெளியில இருக்கிற 37 டிகிரி சென்டிகிரேடும் உள்ள இருக்கிற 37 டிகிரி சென்டிகிரேடும் இந்த உடம்பு தான் புடம் போடுறது. சுண்ணாம்பு நீர் சாப்பிடும் போது குளிர்ச்சி உண்டாகும். அந்த குளிர்ச்சி தாங்க முடியாத லிமிட்டுக்கு போகும்போது எக்ஸ்டர்னலா ஹீட் தேவைப்படுறது. அந்த ஹீட்டை நான் செயற்கையா ஹீட் போட்டு எவ்ரிடே ஹீட்ல தான் நான் தூங்குறேன். நீங்க எல்லாம் ஏசி போட்டு தூங்குவீங்க. எனக்கு கோடையும் கிடையாது, குளிரும் கிடையாது. எல்லாமே 32 டிகிரி சென்டிகிரேட். புறத்துல அந்த மாதிரி செட் பண்ணிடுறீங்களா? புறத்துல 32 டிகிரி சென்டிகிரேட் செட் பண்ணிட்டேன். அகத்துல 37 டிகிரி நான் இறைவனே செட் பண்ணிட்டாரு. இந்த 37 32 சண்டை போட்டு ஒரு நாளைக்கு 37 ஈக்குவல் ஆகுமா ஆகாதா? ஆனா நீங்க இயற்கையோட இயற்கையா அம்மையமாயிரலாம்னு நினைக்கிறீங்க. எஸ். ஓ, இது எதுக்குன்னா, வள்ளலார் வழிதான் நானும் ஃபாலோ பண்றேன். வள்ளலார் சுண்ணாம்பு சாப்பிட சொன்னாரா? சொன்னாரு. இப்படி கொதிக்க வச்சு ஆற வச்சு சொன்னாரா? அது எனக்கு தெரியாது. பிரசங்கம் பண்ணி இருக்கிறப்ப சொல்லிருக்கலாம், ஏன் கேட்டவங்க எழுதாம விட்டுருக்கலாம். சுண்ணாம்பு மட்டும் சாப்பிட சொல்லி பிரத்யேகமா சொன்னா எல்லாரும் சுண்ணாம்பு மட்டும் சாப்பிட்டு தயவு செய்யாம போயிருவானுங்க. பட்டிமன்றத்துல இப்ப என் கட்சிக்கு வந்துட்டீங்க. இஞ்சில சுண்ணாம்பு தடவி வாட்டி அந்த தோலை நீக்கிட்டு பவுடர் பண்ணி அதை நீ சேர்த்துக்க விசேஷம்ங்கிறாரு. தொடர்ந்து இதுவே வந்து சுண்ணாம்புன்னு அவர் சொல்லிக்க தெரிஞ்சாருன்னா கடைசியில சுண்ணாம்பு மட்டும் பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் தயவு செய்யாம போயிருவானு சொல்லிட்டு அதை தயவை வந்து முக்கியத்துவம் படுத்தினார் அவரு. தயவை தூக்கி பிடிச்சாரு. எல்லாம் மிருகங்களை மாதிரி இருக்கிறாங்க இருக்க வேண்டி. ஆமா, நீங்க சுண்ணாம்பை சாப்பிட்டா தயவு ஆட்டோமேட்டிக்கா வருங்கிறீங்க. அது உங்களுடைய தன்மையின்பால் அந்த மாதிரி சொல்றீங்க. அந்த மாமி சொன்னீங்களா, சுண்ணாம்பை சாப்பிட்டு புருஷனை ஒரு குத்து குத்துச்சுல, அந்த மாதிரி குத்துறவனு இருக்கான்ல. அதுதான் அந்த அனுபவத்தின் கண் உணர்க சொன்னேன்ல. இப்போ ஒரு ஆள் வந்து உன்னை அடிச்சுக்கிட்டே இருந்தா அதை விட ஸ்ட்ரென்த் ஆயிட்டா உன்னை எப்படி அடிக்க முடியும்? அது வந்து அங்க தயவு இல்லாம போயிருது. அதனால வள்ளல் பெருமான் தயவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இதுல சுண்ணாம்பு சாப்பிடுற ஞானத்தை வச்சு தயவாம போகலாம், அதே சமயத்துல முரட்டுத்தனமாவும் மாறலாம். 75 வயசு ஆயிடுச்சுல, இனிமேட்டு வயசான 70 வயசு 80 வயசுல உள்ள ஆட்களை இப்ப நம்ப முடியலையே இந்த காலத்துல. இன்னைக்கு நம்ப முடியல. இன்னொரு ஆசைக்கு கட்டிக்கிறேன்னு காலம் போன காலத்துல கண்ணு தெரியாத காலத்திலேயே ஒரு சின்ன பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சுதான் சொல்றானுங்களே. அது காலத்தின் கட்டாயம். அரசனுக்கு உயிர் போயிடுன்றதுக்காக அந்த காலத்துல 200 மனைவிகளை கட்டி வச்சாங்க. அந்த காலத்துல பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த காலத்திலயும் அதே நிகழ்ச்சி 200 பண்ணாம ஒரு 10-15 வச்சுக்கிறாங்க. இப்ப இருக்கிற சட்டசபையில ஒரு பேர் வரும், ஒரு அமைச்சர் பேரு. அவன் வந்து 20 பேரை நாட்டாமா பண்ணி 20 பேரை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். இது மட்டும் இல்ல, தெரிஞ்சா கொண்டு விடுவேன்னு வேற மிரட்டல். வர பெண்களும் வீக்கரான பெண்கள் தான் வரும், பண வசதி இல்லாம தான் வரும். அப்போ இந்த மாடர்ன் கல்ச்சர்ல நம்ம இப்படி வளர்ந்ததுனால சுண்ணாம்பு நீரை குடிச்சு ஆற்றலை வளர்த்துக்கிட்டு எதுலயும் மாட்டிக்காதேன்னு சொல்றேன் நான். அடங்கி போற இடத்துல அடங்கியும் போகும், இருக்கிற நேரத்துல எகுரும். அது வந்து சாத்துவ குணத்தை சேர்ந்தது. கோவத்தை பண்றதா ரஜோத்தம குணம். அப்போ இந்த தத்துவம் உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிற பெண்களை பார்த்தாலோ ஆண்களை பார்த்தாலோ ஒரு மோகம் ஏற்படுமானா ஏற்படவே ஏற்படாது. நமக்குள்ள உள்ள இன்பத்தை தானே நம்ம வெளியில தேவையில்லாம தேடி தர்றோம். சுயம்தான் உண்மையான இன்பம். கரெக்ட். அந்த சுயத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு காமத்துக்கோ கோபத்துக்கோ அடிமையா இருப்பீங்க. அதை எப்படி வெல்றதுன்னா இந்த சுண்ணாம்பு நீர் இந்த சுயத்தை வெல்றதுன்னு சொன்னேன். அதான் சுய இன்பமாவும் போகாமல் அதே சமயத்துல சுயமாக இருக்கக்கூடிய இன்பம், இயற்கை இன்பத்துல இருக்கிறது. இயற்கை இன்பத்துல இந்த சுண்ணாம்பு நீர் உங்களை மாத்திடும். அதுக்கு பேர் தான் சாத்துவ குணம். அவ்வளவுதான். அதேதான். அற்புதங்க சாமி. எனிவே, இந்த சுண்ணாம்பு குடித்து சுத்த தேகம் பெற்று போறாங்களோ போகலையோ, ஆனால் ஆரோக்கியமான நிலையில வாழ்ந்து சுகர் போன்ற நோய்கள் இருந்து தவிர்த்து ஒரு நல்ல நிலைக்கு வராங்க. அதுக்காக நம்ம நிறைய பேருக்கு இந்த சுண்ணாம்பு தண்ணியை குடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆக மொத்தம் உங்களை இவ்வளவு நீண்ட நேரம் உங்கள்கிட்ட பேசி உங்க நேரத்தை வீணாக்கினதுக்கு இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல நேரத்தை நீங்க வீணாக்கல, நேரத்தை ரொம்ப தேனாக்கிருக்கீங்க. அதுவும் குறிப்பா சுண்ணாம்பு தேனாக்கிருக்கீங்க. அற்புதமா இருக்கும். ஏதோ நீங்க தான் சொல்றீங்க, நானா சொல்லல. இது என் வார்த்தையில வர வார்த்தையில உங்க வார்த்தையிலே வருது. இல்ல, நீங்க அந்த அனுபவத்தை சொல்றீங்கல்ல, அந்த சுண்ணாம்பு தண்ணி வந்து கடைசியில அமிர்தத்தை சொன்னீங்கல்ல, அது வந்து நான் வந்து 17 சுண்ணாம்பு கலந்தோன்னா அமிர்தம் மாதிரி சுவையா மாறுங்கிறது அந்த கனெக்ஷன்ல நான் வந்து அதை உங்களுக்கு அந்த மாதிரி நிறைவு பண்றேன்.
கரெக்ட். ஒரு ஆள் எழுதியிருக்கான், நான் சுண்ணாம்பு தண்ணி குடிச்சு இப்ப எனக்கு நேச்சுரல் வாட்டர் குடிச்சா எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு எழுதியிருக்கான். ஒரு சில அன்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொல்றாங்க. சுகர் மட்டும் இல்ல, குடிக்கிறவனுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாட்டுல பூரா ஊருக்கு பூரா ஆட்கள் தானே, அவங்கள பூரா சாப்பிட சொல்லலாம், சுண்ணாம்பு வாங்கி கொடுக்க சொல்லிடலாம். சரி, ஒரு கேள்வி கேட்கறேன். ஆல்கஹால் சாப்பிடுறவன் நல்லவனா கெட்டவனா சொல்லுங்க. நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். அவன் சம்பாரிச்சது 200-300 தான் இருப்பான். 200 முறை இங்க கொடுத்துட்டு கடனாளியாகி குடும்பத்தை தெருவில் விட்டுட்டு எத்தனையோ பேர் அம்போன்னு தரானுங்க. படத்துல வேற சாரி உருவுற மாதிரி காட்டுறானே. சினிமாவில சிங்கங்கள் பேசுற மாதிரி பாம்புகளே விட்டு நடிக்க விடுறான். நடிகரெல்லாம் பட்டம் பாம்புக்கே கொடுத்துடலாம். ஆட்டுக்கார அலமன்னு ஒரு படம் பாத்தீங்கன்னா அதுல ஆடே நடிக்கும். மீன்கள் பேசுது, மான்கள் பேசுது, பேசுற மாதிரிலாம் எடுக்கிறான். அதெல்லாம் டெக்னாலஜி. ஏஐ வந்துருச்சு போல. உங்க போட்டோ இருந்தா போதும், நீங்க டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி நீ படம் எடுத்து விட்டுறலாம். நீங்க ஆடாமலே. அதுதான் சொன்னாங்க. மொத்தத்துல இந்த மாதிரி இந்த பெண்களை சாரி உருவது இதெல்லாம் காட்டுறதுலாம் ஒரு கலாச்சாரத்துக்கு உகந்தது இல்ல சாமி. இப்ப கலாச்சாரம் மாறி சாராயம் போதைகளாக்கி மக்களை வறுமையிலேயே வாட வச்சு எந்த விதமான ஆற்றலும் இல்லாமல், துணிச்சலும் இல்லாமல், அறிவும் இல்லாமல் ஆக்கி வச்சு அது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ஒரு தீய ஒரு செயலாக நடந்துகிட்டு இருக்கு. இப்ப மிலிட்டரியில இருந்து எல்லாத்துலயுமே இந்த குடி அலவுடு. அவங்களுக்கு ஒரு கோட்டாவே கொடுத்துட்றான் குடிக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அவன் மூளை மின்னல் விரல் வேலை செய்யும், நாட்டையே கவுத்துருவான். அதனால அவனை குடி போதையில அவனை படுக்க வச்சிருக்காங்க வீட்டுக்காரன. அது என்ன ஆயிடுத்து, குடும்பஸ்தனும் அதை குடிச்சு அவனும் படுத்து கிடக்கான், குடும்பத்தை நடத்த. இப்ப நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் இந்த சுண்ணாம்பு விநியோகம் பண்ணிட்டேன்னா அந்த மிலிட்டரி மேனும் தெரிஞ்சிருவான், நாடும் தெரிஞ்சிரும். திடீர்னு அமெரிக்கா பாப்பேன்னா இந்தியால இருக்கிறோம் அத்தனை பேரும் திடீர்னு புத்திசாலி ஆயிட்டான். அப்படி இருக்கு. நாளைக்கு ஆபீஸ் உண்டா உங்களுக்கு? இந்த வாரம் எனக்கு லீவுங்க சாமி, தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே. சூப்பர். அப்படியா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஹாலிடேவா? அது ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு திருவிழா அந்த ஊர்ல. இந்த திருவிழா வந்த உடனே அடுத்து குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம், மக்களுக்கு எச்சரிக்கை. மார்ச் மாதம் ஸ்பிரிங் ஆரம்பிச்சு நல்ல இயற்கை காய்கறி கனிகள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த நவம்பர் மாசம் என்ன செய்யணும்னா இலைகள்லாம் உதுத்து விட்டுரும். நம்ம ஊர்ல ஒரு சில மரங்கள் இலைகளை உதிச்சுன்னா அதை யாரும் கண்டுக்கிற மாட்டானுங்க. இங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீடுகளையும் மரங்கள் செடிகளுக்கெல்லாம் கட்டுறேன். இப்போ ஒருத்தன் வீட்டு இலைகள் காத்தடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கூடாதுக்காண்டி அவங்க அந்த தாவர கழிவுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி எரிக்கிறது அல்லது அதை ஒரு பேக் பண்ணி வெளியில வச்சிட்டோம்னா அந்த சிட்டி நிர்வாகம் அதை கொண்டு போய் அவங்க டிஸ்போசல் பண்ணிடுவாங்க கரெக்டா. அப்போ அதுக்காக வேண்டி ஒரு வாரம் லீவ் விட்டு அதை ஒரு கொண்டாட்டமா பண்றதுக்காக வேண்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு வாரமாக வைத்து, ஏன்னா இறைவன் இயற்கையான காய்கறி கனிகள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காருல்ல. அப்ப அவருக்கு நன்றி சொல்ற விதமா நல்ல நல்ல உணவுகளை சமைச்சு அவருக்கு இறைவனுக்கு படையல் பண்ற மாதிரி வீட்டுல உள்ளவங்க நல்லா சாப்பிட்டு சுத்தம் பண்ணிட்டு உடம்ப தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த குளிர்காலத்தை எதிர்நோக்கி. அந்த அடிப்படையில நாங்களும் நல்லா புஷ்டியா சாப்பிட்டுக்கிட்டு நானும் என்னுடைய தோட்டத்தில் உள்ள இலை செடி கொடிகள் எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா ரெடி பண்ணி அடுத்த போகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நம்ம நீண்ட நேரம் பரவாயில்ல. வேற உங்களுடைய நேரத்தை நான் கொஞ்சம் அடிஷனலா எதுக்கு எடுத்துட்டேன்னா, விசித்திர கேள்விகள் இன்னும் நிறைய உள்ளது அப்படின்னு சொன்னேன். நல்லங்க சாமி, இன்னைக்கு இதோட நம்ம இன்னைக்கு இந்த சதவீத சாரத்தை நிறுத்திக்குவோம். நல்லங்க சாமி, சந்திப்போம். நன்றி. ஓகே, பாய்.